ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஜனவரி 11 வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி. இந்த வைகுண்ட ஏகாதசி எப்படி வழிபாடு செய்யணும், இந்த இதை விரதம் எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வைகுண்ட ஏகாதசி எம்பெருமானின் அருளை எப்படி பெற்று நம்ம வழிபாடு செய்யணும், விரதம் எப்படி இருக்கணும், அதுக்கு என்னென்ன நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஜனவரி 11 வைகுண்ட ஏகாதசி நாளில் பிரசித்தி பெற்ற பெருமாள் கோயில்களில் காலையில் சொர்க்கவாசல், அதிகாலையில் சொர்க்கவாசல் திறக்கப்படும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இப்போ இந்த எம்பெருமானை வழிபாடு செய்யறதுக்கு பல விரத நாட்கள் உண்டு. இப்போ சனிக்கிழமைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருமாளுக்கு விரதம் இருந்து நிறைய பேர் வழிபாடு செய்வாங்க. ஆனால் அதில் சிறப்பிற்குரிய விரதம் அப்படின்னு சொன்னால் அந்த ஏகாதசி திருநாள் தான் சொல்லுவாங்க. மாதம் ஏகாதசி வரும்போது நம்ம வழிபாடு செஞ்சாலும் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க. இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி நாளில் சொர்க்கவாசல் திறக்கப்படும். அது போய் பார்க்கறதுல நமக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா பெருமாள் கோயில்லையுமே இன்றைக்கி அதிகாலையில் சொர்க்கவாசல் திறந்துருப்பாங்க. இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விரதம் கடைபிடிக்கிறது ரொம்பவே கடினமாக தான் இருக்கும். இந்த ஏகாதசி விரதத்தை 3 நாட்கள் கடைபிடிப்பாங்க. இந்த கடுமையான இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கிறதுனால எம்பெருமானின் அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த ஆண்டின் பிற மாதங்களில் உள்ள ஏகாதசி விரதங்களை நம்ம தவற விட்டாலும் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு எம்பெருமானோட அருள் கிடைக்கும். நம்ம வேண்டிக்கிட்டதும் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத எல்லாருமே நம்புகிறாங்க. இந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளும் ரங்கநாதர் மிகவும் தொன்மையானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 நாட்களுக்கு ஸ்ரீரங்கமே பார்த்திங்கன்னா விசேஷமாக இருக்கும், ரொம்ப கூட்டமாக இருக்கும். முதல் நாளில் எம்பெருமான் மோகினி அவதாரத்துலேயும், 2வது நாள் வைகுண்ட வாசல் வழியாக நாராயணர் எழுந்தருளி நமக்கு அருள் பாலிப்பார் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்ரீரங்கம் போனீங்க அப்படின்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும், ஆனால் அங்கே போனீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு. திருப்பதியிலையுமே பார்த்திங்கன்னா 10 நாளைக்கு சொர்க்கவாசல் வழியாக விடுவாங்க. இந்த வைகுண்ட ஏகாதசி வழிபடுற முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் தசமியில் ஆரம்பித்து துவாதசியில் பூர்த்தி செய்யணும். ஏகாதசி அன்னைக்கு வீட்டில் உள்ள வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போய் வழிபடணும். 10ஆம் தேதி முழுவதுமே உபவாசம் இருங்க. வீட்டில் உள்ள பெருமாள் படத்திற்கு துளசி இலைகளால் அர்ச்சனை செஞ்சுட்டு அடுத்த நாள் துவாதசி அன்னைக்கு அகத்திக்கீரை, நெல்லிக்காய் இதெல்லாம் வச்சு சமையல் பண்ணி பாரணை செஞ்சு விரதத்தை நம்ம முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு சிலர் வீட்டில் நிறைய காயில் பொரியல்லாம் செஞ்சு அந்த விரதம்லாம் நல்லபடியாக முடிப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.